சாயிராம். நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பாவின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஓம் சாயிராம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இன்பங்களில் விருப்பமுடையவராய் இருக்கும் வரையில் மனிதன் துன்பங்களிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அறிவு கொஞ்சமாக இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையுடன் கூடிய உழைப்பு மிக மிக அவசியம். வாழ்வில் எதையுமே சாதிக்கலாம். உன் மனம் அழகானதாக இருந்தாலே போதும். நீ காணும் காட்சிகளும் அழகானதாகவே இருக்கும். மிக மிக அழகானதாகவே இருக்கும் நீ காணும் காட்சிகளும். தன் சுயநலத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார். எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும். நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேகம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார். காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும். மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கையின் நேரமும் காலமும் போகிறதே தவிர கடிகாரத்தால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள். வாழும் வாழ்க்கை உன்னுடையது. அதில் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கென்று பயன்படுத்திக் கொள். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பயன்படுத்திக் கொள். உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். உன்னப்பா அதை செய்து முடிப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய பொறுமை என்றைக்கும் வீண் போகாது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். நான் உனக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். குடையால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. மழை வருகிறது என்றால் வந்தேதான் தீரும். ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் அந்த நம்பிக்கை. ஆனால் வாழ்வில் மிக பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கையோடு இரு. துரோகம் செய்து விட்டார்களே, வாழ்க்கையை நோகடித்து விட்டார்களே, இனி நான் என்னதான் செய்வது என்ற குழப்பத்தோடு எப்பொழுதும் இருக்காதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களால் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். மற்றவர்கள் வருந்தும்படி நீ நடந்து கொள்ளவே மாட்டாய். நீ எண்ணியது அனைத்தும் ஈடேறும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், நல்லதாக இருக்கும் பட்சத்தில், மற்றவர்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கும் பட்சத்தில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நிறைவேறும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதை நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டே இருப்போம். எப்பொழுதுமே வாழ்க்கை இனிமையானதாகவே இருக்கும்.
நான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள், உறவுகளை இழக்க நினைப்பவர்கள் மௌனமே சிறந்த பதிலாக இருக்கும். பேசாது கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள். அப்படி இருந்து பார், அனைத்திற்கும் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எப்பொழுதுமே மௌனமாக இருக்க பழகலாம். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட மௌனமாகவே இருந்து விடலாம் தானே. இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்படப் போகிறது. அந்த திருப்பத்தை நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது? எதற்காக உன் மனம் ஏங்குகிறது? எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என்மேல் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய கர்மாவை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புத வழியும் அதுவே. பார்ப்பதற்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது உண்மையில் இன்பமாக இருக்கவே இருக்காது. போலத்தான் நமக்கு வரும் துன்பமும், நம் துன்பத்தை நாம் பார்த்து அந்த துன்பத்தை அதால் நமக்கு கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை பெறுவதற்காகத்தான் துன்பம் நம்மை நோக்கி வருகிறது. அந்த துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாயப்பா அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் நமக்கு தருகிறார் சாய்பாபா என்ற தீர்க்கமான சிந்தனை நம் மனதில் எழ வேண்டும். அதை விடுத்துவிட்டு எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் ஒரு விதமான குழப்பத்தோடும் மன அமைதியே இல்லாமல் என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ என்ற ஒரு விதமான பதற்றத்தோடே நாம் இருந்தால் நம் வாழ்க்கையில் எதையுமே நம்மால் அனுபவிக்க முடியாமலே போய்விடும். சந்தோஷம் வந்தால் கூட அதை அனுபவிக்க நம்மால் இயலாது. ஏனென்றால் நாம் தான் எப்பொழுதும் அந்த துன்பத்தால் கரைந்து கொண்டிருக்கிறோம். அந்த துன்பத்தால் அமுத்தி விட்டு கொண்டிருக்கிறோம். இன்பம் துன்பம் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அது உண்மையாக இன்பமாகவும் இருக்க முடியாது,
துன்பம் எதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறோமோ அது நம்மிடம் நிலையாக இருந்து விடவும் முடியாது. நாம் எண்ணத்தின் போலத்தான் நம் வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கை கடினமாக இருக்கிறதே என்று நாம் எண்ணினால் நம் வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். எது வந்தாலும் சமாளித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை நம் மனதில் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை எட்டிப் பிடிக்கலாம். நமக்கு தேவையானது நம்பிக்கை ஒன்றுதான். இயன்றதை இயலாதவர்களுக்கு எப்பொழுதுமே கொடுத்து உதவுவதே வாழ்க்கையில் மன நிம்மதிக்கான தேடலாகவே இருக்கும். நம்பிக்கையை எந்த நொடியிலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாமல் மற்றவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்து கொண்டே இருந்தாலே போதும். தேவையானது தேவையான நேரத்தில், தேவையான தருணத்தில் நிச்சயமாக நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயி தேவா. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். நீ ஆசைப்பட்டதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் இருக்கிறேன், எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய கரங்களை இறுகமாக பற்றிக்கொள். உன் கஷ்டகாலமெல்லாம் குறையும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயம் ஏன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும்.
ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகி விடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும். கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல, கண்ணீர் சிந்துவதற்காகவும் அல்ல, போராடி பெரும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல. நான் வகுத்த பாடத்தில்தான், வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பிரியமே, வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் அடிக்கடி கூறுவது போல 2 விஷயத்தை உன் மனதிலும் உன் கையிலும் பத்திரமாக வைத்துக்கொள். ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. இனி உன் வாழ்வில் எல்லாமே மாறப்போகிறது. மங்கள செய்தி, இனிப்பான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. உன் கஷ்டங்கள் விலகும் இனிய நாளாக இனிவரும் நாட்கள் மாறப்போகிறது. எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. பொறுமை என்பது மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனது விருப்பத்திற்கு மாறாக எதுவாவது நடந்தால், ஏதாவது உனக்கு நடைபெற்றால் அதை எதிர்த்து நின்று போராடு. அப்பொழுதும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து விடாதே. உன் சாயப்பா சொன்னதற்காக. எது நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன். அனைத்தையும் என் சாயப்பா காலடியில் சமர்ப்பித்து விடுவேன். என் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் மட்டும் வைத்துக்கொள். தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. மற்றவர்களை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பாதே. அமைதியாக இரு. அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்ள இருக்கும் பொழுது வீணாக உன் மனதிற்கு கவலையை இடம் கொடுக்காதே. அந்த பொறுமையையும் நீ வளர்த்து கொள்ள உன் சாயப்பாவிடம் பிரார்த்தனை செய்து கொள். அந்த பிரார்த்தனை உன் மன வலிமையை அதிகரிக்க செய்யும். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது. கண்மணியே, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள 2 விஷயங்கள் முதலில் தேவை. தைரியம் அதற்கு முன்பாக தேவை. இதை வளர்த்து கொண்டால் எதையுமே சந்திக்க சுலபமாக முடிந்துவிடும். எனவே தைரியத்தை உன்னில் வளர்த்துக்கொள். அது இறைவனை உன்னில் வந்து அமர வைக்கும் நிச்சயமாக. அடுத்தது, சுயநலமின்மை உன்னில் இருந்தால் எதுவுமே உனக்கு இன்பமாக தோன்றும். சுகமோ துக்கமோ, நல்லதோ தீயதோ, கவலையோ வேதனையோ அனைத்தும் உன்னை நெருங்காது. அது நெருங்கினாலும் உன்னை தாக்காது. கவலைப்படாதே. உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் இனிய நாளாக இனிவரும் நாள் மாறப்போகிறது. மிகப்பெரிய முக்கியமான செய்தி, ஆனந்தமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைவர் பாலும் நீ காட்டும் அன்பு
நம்பிக்கை, பொறுமையோடு இருக்கும் உன் குணம் அனைத்தையும் பார்த்து என்னால் ஒன்று உணர்ந்து கொள்ள முடிகிறது. என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய் என்று. நீ இந்த நொடி என்ன நினைத்து இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிறாயோ, கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அது அப்படியே நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். தங்கமே, எவ்வளவு சிறப்பாக நீ செயல்பட்டாலும் கூட உன்னிடமும் சிறு சிறு குறைகள் இருக்கவே செய்கிறது. அவற்றையும் கூட நீ கைவிட்டு விடுவதே என்னுடைய ஆசை, விருப்பம், ஆவல். எப்படி வேணாலும் வைத்துக்கொள். ஆனால் அந்த நல்ல தீய எண்ணங்களையும் கூட உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு குழந்தையே. முடிந்தவரை இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்ன உதவி தேவைப்படுகிறதோ அதை அறிந்து அவர்களுக்கு செய்ய பழகு. இவ்வளவு நல்ல குணத்துடன் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் எனக்கும் வாழ்க்கையில் சறுக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறதே சாயப்பா, நான் என்னதான் செய்வது என்று நீ என்னிடம் கண்ணால் கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. எவ்வளவுதான் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் சில சறுக்கல்கள் வாழ்வில் இருக்கத்தான் செய்யும். அதை வீர நடை போட்டு எழுந்து தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால்தான் வெற்றியை எட்டி பிடிக்கலாம். கலங்காதே என் கண்மணியே, உன் வாழ்வில் நிச்சயமாக அந்த பொக்கிஷமான வெற்றியை நீ எட்டி பிடிப்பாய். உனக்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நல்லது உன் வாழ்வில் எப்பொழுதுமே நடக்கும் என் குழந்தையே. நான் உன் வாழ்வில் இல்லாமல் போய்விடுவேனோ என்ற சந்தேகம் உனக்கு துளி கூட வேண்டாம். எப்பொழுதும் உன் வாழ்வில் நான் இருப்பேன் குழந்தையே. விசுவாசம் என்ற ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு என்னை நினைத்தாலே போதும். சுயநலமே இல்லாமல் என்னை வணங்கினால் போதும். நம்பிக்கையோடு என்னை ஒருமுறை பார்த்தாலே போதும். சாயி என்று ஒருமுறை கூப்பிட்டாலே போதும். அனைத்திற்கும் ஓடோடி வருவேன் உன் சாயினப்பா. உன் வேண்டியதை உனக்கு கொடுப்பேன் உன் சாயியப்பா. இனி உன் வாழ்வில் எல்லா மங்களமும் நிகழப்போகிறது. உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அதற்கு பெயர் சோம்பேறி. அதே போல இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்தால் சுறுசுறுப்பானவன் என்று எல்லோரும் சொல்வார்கள். போல செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்தால் வெற்றியாளன் என்று எல்லோரும் பாராட்டுவார்கள். நீ அந்த வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால் நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள்.
உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுகப் பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன்.